நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களின் நிலைமை பரிதாபகரமாக உள்ளது. தேமுதிக வேட்பாளர்களின் இந்த நிலைக்கு என்ன காரணம்? சொல்லிக் கொள்ளும்படியாக வாக்கு வங்கி இல்லாவிட்டாலும் எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் என்று பெருமை எடுத்துக் கொண்டவர்தான் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணிக்காக ஒரே நேரத்தில் திமுகவுடனும் அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியது அம்பலமானதால் கொள்கையோ மக்கள் நலனோ தேமுதிகவிற்கு முக்கியம் இல்லை என்பது பட்டவர்த்தனமானது. எனினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் கிடைத்தன. தேமுதிகவின் 4 வேட்பாளர்களில் சுதீஷை தவிர மற்ற 3 பேரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாமல் தவிக்கும் அவர்கள் கட்சி தலைமையிடம் கேட்டும் பயனில்லையாம். சரி, கூட்டணி கட்சி தலைமையாவது நிதி வழங்கும் என எதிர்பார்த்தவர்களுக்கு அதிலும் ஏமாற்றம்தான். இதனால் நொந்து கிடக்கும் தேமுதிக வேட்பாளர்கள் தொகுதிக்குள் நுழைந்தால் வரவேற்க கூட கூட்டணி கட்சியினர் இல்லையா? கூட்டணி விஷயத்தில் தேமுதிக ஓவராக பில்டப் கொடுத்ததால் தான் கூட்டணி கட்சிகள் இப்படி பழிவாங்குவதாக அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது.